நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வெள்ளலைன்னு நினைக்கிறீங்க. முதல்ல ரெட்டை மெழுகுவர்த்தி ஒன்று கொடுத்தான், அப்புறம் தூக்கிட்டான். அப்புறம் நமக்கு இந்த கை கட்டின இந்த கரும்பு விவசாயியை கொடுத்தான். கண்ணா கிசான், நான் தான் அதை விவசாயின்னு வச்சு கொண்டு போனேன். அப்புறம் திருப்பி அதை தூக்கிட்டான். அப்புறம் மைக்குன்னு ஒன்று கொடுத்தான். மைக்கை நம்ம விட்டோமா, இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, தூய்மைக்கு, இந்த மைக்குன்னு நம்ம விடலையே. இது பேரறிஞர் அண்ணா பேசிய மைக், மார்ட்டின் லூதர் கிங், இது அறிஞர் சாக்ரட்டிஸ், நம்ம விட்டோமா? அங்க தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா பேசியது, பெருந்தலைவர் காமராஜர் பேசியதுன்னு போட்டு அதுல போட்டு வந்தோம். வந்து அதுலேயே அங்கீகாரத்தை பற்றி எந்த சின்னத்தை எடுத்தானோ அதே சின்னத்தை கொடுத்தான். இப்ப அந்த சின்னம் நிலையான ஒரு சின்னமா மாத்திருக்கோம். இது வெற்றி தானே, இது வெற்றி தானே, இது வெற்றி தானேப்பா. அப்புறம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் செய்ய முடியாததெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காட்டுப்பள்ளியில அந்த கட்டுமானம் அப்படியே நிக்குதுன்னா காரணம் நாம் தமிழர் கட்சி தான். திருவொற்றியூர்ல அண்ணனை திட்டமிட்டு அவன் தோக்கடிக்க வேண்டிய தேவை இருந்ததுனா, இவன் வென்றுட்டானா கொண்டுட்டான்னு தான் அங்க இவனை தோக்கடிக்கிறான். நம்மை வீழ்த்த துடிப்பார்கள், ஊடகங்கள் மறைக்கும். காரணம், கார்ப்பரேட் கூட்டாண்மை முதலாளிகளுக்கு எதிரானவர்கள் நாம், நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிரானவர்கள் நாம். அதனால நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைப்பான். நம்மை மட்டும் இல்லை, எவனவன் என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், என் மலை, என் காடு, என் அருவின்னு பேசுறானோ அவனெல்லாம் ஒழிப்பான். அப்படிதான் தலைவரை ஒழிச்சான், அப்படிதான் அப்படிதான் கடாஃபியை ஒழிச்சான், அப்பதான் அதிபர் முபாரக் ஒழிச்சான். அப்படிதான் எல்லா இப்போ ஈராக் எதுக்கு இப்போ அடிச்சு அவன் நான் தான் செயல் அதிபர்னு எதுக்கு போடுறான்? இப்படிதான். ஏன்னா என் நிலம், என் வளம், என் மக்களுக்கு நின்னான்னா வளவேட்டைக்கு நிற்கிறவன் அடிப்பான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இங்கே செய்கிற வேலை ஏதோ சின்ன வேலை கட்சின்னு நினைக்கிறீங்க நீங்கள். இப்போ நமக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? எனக்கே கூட அவங்க பேசும்போது என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்க, போயிடுவோமான்னு கூட கேட்க. இதெல்லாம் சிரிக்கிறிய பத்தியில உங்களுக்கு தெரியும், நான் போக மாட்டேன். அதாவது என்னன்னா, நம்ம இவ்வளவு இப்ப என் தம்பி இவன் சொல்றான் திருமுருகன், நம்ம பெண்கள்கிட்ட போய் சேர்த்தமா, அவன் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது நீங்களா சொல்றீங்க, கொண்டு போய் சேர்த்தமா. நாங்க என்ன செய்யறோம்னு கூட, நாட்டில் இவ்வளவு வேலை நடக்குது, இதை கூட கவனிக்காம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாட்டில் அரசியல் நகர்வுகளை கவனிக்காம என்ன வேலை? அப்புறம் நாடு எப்படி இருக்குது? படித்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒரு நாட்டில் தேர்தல் நேரத்தில் யார் என்ன கட்சி என்ன செய்து, என்னென்ன கட்சி என்னென்ன கருத்துக்களை வைக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன திரும்ப திரும்ப சொல்றீங்க? அறியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது, ஒண்ணுமே தெரியாது. அது இதுக்கு மேல இதை தாண்டிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு இனி ஒருத்தன் வரணும். நம்ம அவ்வளவு ஆகச்சிறந்த கோட்பாடுகளை எடுத்து வச்சு போறோம். அது நானோ என்னுடைய பிள்ளைகள் நீங்களோ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலோடு கருத்தை கொண்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் பெற்ற கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. தன்னுடைய உள்ள கிடங்கில் இருக்கிற என்ன கருத்துக்களை எடுத்து மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா கடத்துற ஆற்றல் எத்தனை கட்சியில் இருக்கு? எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் என்னைய மாதிரி நான் தான் பேசுற மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கும்போது பார்த்தா என்னைய மாதிரி கையை காலை அழைச்சு பேசிட்டு இருக்கான் ஒருத்தன். இது யார் நம்ம பேச்சு மாதிரி இருக்குன்னு பூரா பயிலும் போட்டு தாக்க அதே மாதிரி கை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு விதைக்கிறோம். அதை அவங்க கவனிக்காம இருக்கிறதுங்கிறது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் முதல்ல அன்னைக்கு சொன்னல, வரைவில் கூட சொன்னேன், வாழைப்பழ கதை தான். அது என்ன தெரியுமா? வாழைப்பழ கதை, பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழ தாறு 2 தொங்க விட்டுருப்பான். காட்சியா போடுறேன், நாங்க யாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு. வாழைத்தாறு இப்படி தொங்கும், தலைகளா தவம் இருக்கும். நான் நல்லவன், என்னை வாங்கி சாப்பிடு ப்ளீஸ், ஹலோ 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 இங்கே வாங்கங்க, ஹலோ இது சாப்பிடுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உடலுக்கு நல்லது, என்னை சாப்பிடுங்கன்னு தலைகளா தொங்கிக்கிட்டு இருக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த உள்ள வச்சிருப்பான் பான் பராக்கு, ஹான்ஸு, சிகரெட்டு மறைச்சு வச்சிருப்பாப்ல. அதை சார் சிகரெட் பாக்கெட் ஒன்று விடுங்க சார், முதுகுக்கு பின்னாடி வாழைப்பழத்தை தொங்க விட்டு இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாப்ல.
இந்த முதுகு பின்னாடி கிடக்கிறோம்ல கேட்பாரட்டு, அதான் நம்ம. அவன்பாடு 10 லட்சம். அப்புறம் புற்றுநோய் வந்தோடனே வாழைப்பழம் சாப்பிடணும்னு வந்து வளவரையா பிச்சு சாப்பிட்டு கொடுப்பான். புரியுதா? இதுதான் பிரச்சனை. அதனால கோபம் இருக்கும், வலி இருக்கும். அதுலேயே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் உங்களுக்கு வலியுறுத்தினது. யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்கிறோங்கிற எண்ணத்தை கைவிட்டு நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிருங்கிறான். நீங்க அண்ணனுக்காக நிக்காதீங்க, என்னுடைய எண்ணத்துக்காக நில்லுங்க, உங்களுக்காக நில்லுங்க, நம் மக்களுக்காக நில்லுங்க. நம் தங்கை என்ன சொன்னா, நாங்க உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், உங்கள் சந்ததிக்காகத்தான் நாங்க நிக்கிறோம்ங்கிறத அது சொல்றா பாருங்க. அதுதான் நீங்க முக்கியம், அதுதான் முக்கியம். செலன்ஸ்கி தெரியும் உங்களுக்கு, இப்ப உக்ரைன் அதிபர் தெரியும் உங்களுக்கு. அவர் அரசு அலுவலகங்கள்ல அவருடைய படம் இங்கெல்லாம் கண்ட நாய் படம் மாட்டியிருக்கும். நம்ம வந்தவொடனே எந்த படம் இருக்காது, ஒரே படம் தான் இருக்கும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். என் முன்னவர்கள் படம் இருக்கும், எங்க தாத்தா காமராஜ், எங்க தாத்தா டாக்டர் சுப்பராயன் படம்லாம் இருக்கும். திராவிடம் படம் ஒரு படம் இருக்காது. அப்போ அவர் அரசு அலுவலகத்தில் மாட்டியிருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ அவர் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு அதிபரே சொல்கிறாப்புல, இது என் படத்தெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது, நான் ஒரு குறியீடோ அடையாளமோ கிடையாது, எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு முன்னாடி அரசு அலுவலகங்கள்ல எல்லாம் உங்க வீட்டு குழந்தைகள் படத்தை மாட்டுங்கன்றான். எவ்வளவு பெரிய இது பாருங்க. உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க உங்க நாற்காலிக்கு எதிரே. ஒரு கோப்பு வருதுன்னு அதை பார்த்துட்டு கையெழுத்து போடும்போது ஒரு தடவை உங்க குழந்தைகளின் முகத்தை பார்த்துட்டு போடுங்க, கையெழுத்தை போடுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்க கையெழுத்துல இருக்கு, அதை ஒரு தடவை பார்த்துட்டு போடுங்கன்றான். இப்ப அது மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க உங்க குழந்தைகள் உங்கள் சந்ததியினரை மனதில் வைத்துக்கொண்டு களத்துல நில்லுங்க. நீங்க எனக்காக நிக்காதீங்க. நான் ஒண்ணும் இல்லை, நான் இருப்பேன், நாளை போயிடுவேன். ஆனால் நான் முன்வைத்த தத்துவம் இருக்கும். ஏன்னா என் தத்துவம் நின்னதில்லை, பல ஆயிரம் ஆண்டா நம் இனம் தூக்குனது. அதை என் தலைவன் தூக்குனா, அவன் மொத்தத்தையும் சேர்த்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பிரிச்சு இந்த நன்கொடை சீட்டு ஒரு கட்டு கொடுப்பான் என் தம்பி துறை, அதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு கட்டு கொடுப்பான், அந்த கட்டை மொத்தமா ஒரு ஆள்ல நீ ஒரு 10 கொண்டு வாப்பா, நீ ஒரு 10, அந்த 10 தான். இப்படி என்னுடைய உணர்வை நான் கூடுமானவரை உங்களுக்கு கடத்திட்டேன், என் கனவை. அது உங்களுக்கு புரியாத யாரும் சின்ன பிள்ளைகள் இல்லை. கொஞ்சம் பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து கூடி ஒரு முன்னாடி நிற்கிற தலைமைக்கு தாயின் பேரன்பு முக்கியம். அதை தான் அம்மா தமிழம்மா சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி அம்மா. எல்லாரும் வாங்க நம்ம கட்சிக்கு தான் வேலை செய்கிறாங்க, நமக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ யார் வேலை செய்ய, உன்னை யார் வேலை செய்ய சொன்னது, என்னை விட்டுட்டு போடுற. ஊருக்கு போராட வந்தவன் பேருக்கு போராட மாட்டான். என் பேர் ஏன் சின்னதாக இருக்குது, என் பேர் பெருசாக இருக்குது, இது எதுக்கு இருக்குன்னு. பேரே இல்லைனாலும் பரவாயில்ல, உழைக்கணும்.